நம்மளோட சோலார் சிஸ்டம்லயே வெப்பம் அதிகமான பிளானட் எது? மெர்க்குரி. இல்ல, சன்னு கிட்ட அதானே இருக்கும், அதனால அதான் டெம்பரேச்சர் நினைச்சேன். இல்ல ஏதாவது இந்த கிளாஸ் லீவ் போட்டேன். நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால மெர்க்குரின்னு தான் நினைப்போம். ஆனா ஆக்சுவலா ஹாட்டான பிளானட் வந்து வீனஸ். வீனஸ் வந்து 465 டிகிரி வரைக்கும் போகுமா அதோட டேஸ்ல. மெர்க்குரி வந்து 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமா. ரெண்டுமே அதிகம் தான், ஆனா வீனஸ் வந்து அதை விட அதிகம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டோம்னா, வீனஸோட அட்மாஸ்பியர்ல மோஸ்டா வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் நிறைய இருக்கு. அதனால வந்து உள்ள வர்ற ஹீட்டை வந்து கார்பன் டை ஆக்சைடு நல்லா தக்க வச்சுக்கும். அதனால அதோட டேஸ்லயும் சரி நைட்லயும் சரி அந்த ஹீட் வந்து வெளியே போகாது, அந்த பிளானட் விட்டு தப்பிச்சு போகாது. மெர்க்குரியில வந்து டே டைம் டெம்பரேச்சர் வந்து 430 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே மாதிரி நைட் டைம்ல வந்து அந்த ஹீட் எல்லாம் அப்படியே வெளியே போய் -180 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடும். அந்த வீனஸ் மாதிரி அட்மாஸ்பியர் இல்லாதனால அந்த ஹீட்டை தக்க வச்சுக்க முடியாது. நமக்கு அந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கனால தானே ஹீட் அப்படி இருக்கு. கரெக்ட். அதனால தான் எர்த் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு, 15 டிகிரி செல்சியஸ். அதாவது ஆவரேஜா. மார்ஸ் வந்து -63 டிகிரி செல்சியஸ், ஜூபிட்டர் வந்து -145 டிகிரி செல்சியஸ், சாட்டர்ன் வந்து -178 டிகிரி செல்சியஸ், நெப்டியூன் வந்து -214, யுரேனஸ் வந்து -224. யுரேனஸ்ல எல்லாம் எதுலையுமே நம்மளால இருக்க முடியாது, யுரேனஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.